திருமழிசை பெருமாள் கோயில். இதுவும் ஒரு பழைய கோயில் தான். மெல்லிஸாக இருக்குது அந்த கோபுரம். அது ரோடு தான். சிவன் கோயில் பார்த்து வந்தாச்சு. இது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இது பெருமாள் கோயில். திருமழிசை ஆழ்வார் இந்த ஊரில் தான் பிறந்தார். அதனால தான் இது ஃபேமஸ். ஸோ நாமம்லாம் போட்டிருக்காங்க. திறந்தான் இருக்குது, உள்ளே போகலாம். இதுதான் சின்ன கோயில் தான். இது பாருங்க, இதுதான் இருக்குது. இது உள்ளே போகலாம். பெருசாக வேலைப்பாடுகள் இல்லை, பார்க்கலாம். கொடிமரம் இருக்குது. செப்பல்லாம் கட்டி விட்டாங்க. உள்ளே போய் கோயில் பார்த்துட்டு இறங்கலாம். இதெல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள். கூலி தொழிலாளிகள் கான்கிரீட் தரையை உடைத்து அதை இருப்பு சட்டியில் வைத்து அதை தலையில் சுமந்து போகிறார்கள் இவர்கள். வெயில், மதியம் 3 மணி. கடுமையான உழைப்பாளர்கள். ஆணும் சரி பெண்ணும் சரி சமமாக வேலை பார்க்கிறார்கள். முட்டையிட்டு அடைகாக்கும் காகம், பெண் காகம் அப்படியே அருகாமையில் அமர்ந்து இருக்கிறது. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த காகங்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. கூடு களைஞ்சிருக்குமோன்னு பார்த்தேன், களையில் உட்காந்துருக்கு. வேடி பார்க்குது. முட்டை விட்டுருக்கும், அதனால தான் அது அடகாக்குது. காற்றடிக்குது, அதனால் சரியாக தெரிய மாட்டேங்குது. இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஜூம் பண்ணியாச்சு. இதுதான் சரியான பொசிஷனில் உட்காந்துருக்கேன். பறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தலையை உள்ளே வச்சுட்டு உக்காந்துருக்கான்னு தெரில. திருவிக நகர் பேருந்து நிலையம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் 25/8/2025 அன்று திறந்து வைக்கப்பட்டது. இது சுமார் 1 வருடங்களாக இந்த வேலை நடந்தது. தற்பொழுது இங்கிருந்து பேருந்துகள் படிப்படியாக உள்ளே வந்து வெளியே போகும். இன்னும் சில வேலைகள் எல்லாம் நடைபெற வேண்டியுள்ளது. இங்கே கடைகளையும் கீழே வைத்துள்ளார்கள். அந்த நடத்துனர் மற்றும் நேர காப்பாளர் இவர்களுக்கு தங்கும் வசதி, சாப்பிடும் வசதி, கழிப்பிடம் என்றெல்லாம் வைத்துள்ளார்கள். அதுதான் இந்த சிறப்பு. ஏற்கனவே கடைகள் கிடையாது, தற்பொழுது கடைகள் எல்லாம் வைத்துள்ளார்கள். அது நான் நேற்றே வந்து அது படம் எடுத்திருக்க வேண்டும், எடுக்கவில்லை. அது இன்று தான் நான் படம் எடுக்கிறேன். CMDA என்று போட்டிருக்கிறார்கள். MTC என்றும் எழுதியிருக்கிறார்கள். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம், மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், அதுதான் மெட்ரோபாலிட்டன்
மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் தான் அது. நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ளே போகலை, அடுத்தபடியாக உள்ளே போய் எடுக்கலாம்.